ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர்ச்சிக்குள்ளாக்குன ஒன்றுமே தெரியாத ஒரு குழந்தையோட கொலை வழக்கை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வழக்கில் எந்த பாவமும் பண்ணாத ஒரு குழந்தை, மற்றொரு தரப்பில் அந்த குழந்தைய இரக்கமின்றி கொன்ன ஒரு அசுரன். இது தஷ்வந்த் ஹாசினி வழக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழன் வைப்ஸ். தஷ்வந்த் புனேவில் குடும்பத்தோட வாழ்ந்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு இளைஞன். படிப்பில் ஒழுங்காக அக்கறை காட்டலை, தவறான சேர்க்கை, தவறான பழக்க வழக்கங்கள், வாழ்க்கையோட தடம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனை, தனித்தனியாக வாழக்கூடிய ஒரு மனநிலைமை. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்துக்காக குடும்பத்தோட சென்னைக்கு வராங்க. புது இடம், புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள். இதுக்கப்புறமாவது தஷ்வந்த் ஒழுங்காக இருப்பான், அவனோட மைண்டு ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த அவனோட பேரண்ட்ஸுக்கு தெரியாது அவன் இப்படி ஒரு சம்பவம் பண்ண போகிறான் அப்படின்னு. அவங்க குடியிருந்த அதே அப்பார்ட்மெண்ட்டில் ஹாசினி அப்படின்ற 7 வயது சின்ன பொண்ணு குடும்பத்தோட சந்தோஷமாக வாழ்ந்து வராங்க. தஷ்வந்த் பக்கத்து வீடு, ஒரே அப்பார்ட்மெண்ட் அப்படின்றதால அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் அந்த குழந்தை உட்பட எல்லாருமே நல்லா பழகுறாங்க. தஷ்வந்த் மேலே எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருக்குது. அவன் நல்ல பையன் அப்படின்னு சொல்லி அவனை நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவங்கள காவு வாங்குன்னு யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. அது 2017 ஒரு சனிக்கிழமை சாயங்காலம். ஹாசினியோட பெற்றோர் ஒரு வேலையாக வெளியே போயிருக்காங்க. ஹாசினியை வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு 7 வயசு பொண்ணை தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறாங்கன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே உள்ள நம்பிக்கை, நம்ம குழந்தைய பார்த்துப்பாங்க, ஒரு பிரச்சனைன்னா அவங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் விட்டுட்டு போனாங்க. அந்த குழந்தை தனியாக இருக்கிறத தஷ்வந்த் நோட் பண்ணுறான். அப்போ தான் அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். அன்னைக்கு அவன் எடுத்த அந்த முடிவு தமிழ்நாடு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவையே அதிர வச்ச ஒரு சம்பவம். அந்த குழந்தைய அவன் கொலை பண்ணுறான், எரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குற்றத்தை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் உண்மைக்கு எப்போதும் ஒரு கண்கள் இருக்குது. யார் தப்பு பண்ணாலும் அவங்க தண்டனையை அனுபவிச்சாகணும் அப்படின்றத யாரும் மறந்துடக்கூடாது. ஹாசினியோட வீட்டிலேருந்து விசித்திரமாக ஏதோ புகை வருது அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. வீடு பூட்டப்பட்டிருக்கு. கதவை திறந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாரும் அந்த அதிர்ச்சி சம்பவத்தை பார்க்குறாங்க. அதன் பிறகு நிறைய கேள்விகள், நிறைய சந்தேகங்கள், சிசிடிவி ஃபுட்டேஜஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு தஷ்வந்தை கைது பண்ணுறாங்க. போலீஸ் விசாரணையில் தஷ்வந்த் தான் அந்த குற்றத்தை பண்ணான் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க, அவன் ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தஷ்வந்தை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவனோட முகத்தில் ஒரு குற்ற உணர்ச்சியே கிடையாது. இவனுக்கு என்ன தான் பிரச்சனை, இவனோட மனநிலை ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சைக்கோபத்திக் டெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத உறுதி பண்ணுறாங்க. இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. தஷ்வந்தை கோயம்புத்தூருக்கு விசாரணைக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது இந்த வழக்கோட ஒரு திருப்பு முனை அமைது. ஜெயிலில் இருந்து பெயில் வாங்கிட்டு போன தஷ்வந்த் தன்னோட பெத்த அம்மாவை எரித்து கொலை பண்ணுறான். 2019 சென்னை மகிழா கோர்ட் தஷ்வந்துக்கு மரண தண்டனை வழங்குறாங்க. 2020 மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த தீர்ப்பை உறுதிப்படுத்துகிறாங்க. 2021 சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை நிலைநிறுத்துகிறாங்க. ஆனால் 2025 தஷ்வந்த் நிரபராதி அப்படின்னு அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வழக்கு குழந்தைகள் பாதுகாப்பு சட்டங்களின் முக்கியம் என்ன அப்படின்றத நம்மளுக்கு நினைவுபடுத்துது. ஒரு குடும்பத்துக்கு எந்த விதமான ஆறுதலும் சொல்ல முடியாத ஒரு துயரம், மனித குலத்திற்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சம்பவம். இது ஒரு குற்றவாளியோட கொடூரத்தை பற்றின ஒரு சம்பவம் கிடையாது. ஒவ்வொரு குழந்தையையும் பாதுகாப்பாக வச்சிருக்கிறது நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட கடமை அப்படின்றத நினைவூட்டுறதுக்கு தான் இந்த விஷயத்தை நான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டு இருக்கிற எல்லாரும், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குழந்தையோட பாதுகாப்புலையும் கூடுதல் கவனம் செலுத்துங்க. அடுத்து ஒரு உண்மை சம்பவத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.